You are watching Grace Television. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில் பிரியமானவர்களே, இயேசுவோடு பேசுவோம். அதிகாலையில் தானே ஆண்டவர் நம்மோடு அதிகமாக இடைப்படுகிறார். அதனால்தான் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் நீங்கள் கேட்பதற்கு அநேக பரிசுத்தவான்கள் பேசுகிற அதே வரிசையில் அடிமையும் கூட உங்களுக்கு வேத வார்த்தையிலிருந்து சொல்லும் பாக்கியம் கிடைக்கிறதற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்கிறீர்கள். இந்த நாளிலே அடிமையும் கூட சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். ஒரு துப்பாக்கிக்கு ரெண்டு குழாய்னு சொல்லுவாங்களே, அதை போல வேதத்தில் இரண்டு முறை பேர் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குறித்து இந்த முறை சொல்லணும்னு உணர்த்தப்பட்டேன். அதனால் முதல்ல ஒரு வசனம் படிக்கிறோம் பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனால் சாட்சி பெற்ற ஆபிரகாம். சாட்சி ரொம்ப முக்கியம். தேவனால் சாட்சி பெறுவது முக்கியம், மனிதர்களால் சாட்சி பெறுவது முக்கியம். ஆபிரகாம் தேவனால் சாட்சி பெற்றார். என்ன சாட்சி? தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்தார், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று. ஒரு சோதனை அது. அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்கு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம, மனதளவில் பாதிக்கப்பட்டாலும், உணர்வுகள் ஒத்துக்கொள்ள மறுத்தாலும், மனசு கஷ்டப்பட்டாலும், தேவ சத்தத்தை ஏற்கனவே கேட்ட ஒரு மனுஷன், தெய்வீக அழைப்பை பெற்ற மனுஷன். அதனால இந்த ஆபிரகாம் தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அதிகாலையில் எழும்பினார், ஆயத்தமானார். தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு புறப்பட்டு போனார். அந்த இடத்திலே போய் சேர்ந்து விட்டார். தன்னுடைய கூட இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நாங்கள் போகிறோம், திரும்பி வருவோம். ஈசாக்கும் ஆபிரகாமும் சேர்ந்து போகிறார்கள். ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு கேள்வி கேட்கிறார், என் தகப்பனே, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே தகன பலிக்கு? அப்போது ஆபிரகாம் குறிப்பிடுகிற வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதன் பிறகு இருவரும் போனார்கள். ஈசாக்கை பலியிடுவதற்கு ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இப்ப கவனிங்க, தேவன் சொன்னது, உனக்கு ஒரே ஒரு குமாரன் அல்லவா, அவனை பலியிடு. அவன் உயிரை ஆண்டவர் கேட்கவில்லை. ஆபிரகாம் எந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார், இதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. அந்த இடத்தில் 11ஆம் வசனம் பாருங்கள். அந்த கடைசி வரைக்கும் ஆண்டவர் பொறுத்தார். ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை இவர் ஏற்றுக்கொண்டு நடந்தார் என்பதற்கு ஆதாரமாக பொறுமை காத்தார் தேவன். கடைசி நிமிடம் நீங்க கவனிங்க, ஆண்டவர் நம்மளை
விட்டுட்டாருன்னு நாம சொல்லுவோம், தேவன் நம்மை கைவிட்டுட்டார்னு சொல்லுவோம். ஆனா தேவன் கடைசியிலே வைத்திருக்கிற அந்த முடிவை நாம யோசிப்பதில்லை. ஆரம்ப கட்டத்தை தான் யோசித்து பேசி வருத்தப்பட்டு அவிசுவாசம் கொண்டு பலவீனமடைந்து தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நேராய் போகாமல் வருத்தத்துக்குள்ளே நுழைந்து காணப்படுவோம். முடிவு தான் ரொம்ப முக்கியம். கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவன் பார்த்தார். கடைசியிலே ஆண்டவர் தூதனானவர், பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்றெல்லாம் சொல்லப்படும் போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. இயேசுங்கிற பெயர் இல்லை, ஆனால் அங்கே ஆண்டவர் இயேசுதான் என்று அறிய முடிகிறது. அந்த தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், வானத்திலிருந்து. அப்ப தேவன் வானத்தில் இருக்கிறார். வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அதன் பிறகு பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை ஒரு புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி, நீ எனக்கு பயப்படுகிறவன். இரண்டாவது 18ஆம் வசனத்தில் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நடந்தது என்ன, எல்லா சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பான சகோதர சகோதரிகள், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், அதை நாம் கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு இழப்பல்ல, ஆசீர்வாதம்தான். தேவன் பேசுவார், வாக்குத்தத்தம் கொடுப்பார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சாட்சி பெற்ற மக்களாய் இருக்க ஆண்டவர் சொன்னார், திரள் ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அதே போல வாக்குத்தத்தம் கொடுத்து மேன்மைப்படுத்தினார். நீங்களும் அந்த அளவுக்கு மாற ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறீர், சாட்சி நிறைந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீர். ஆபிரகாமுக்கு நீ கொடுத்த சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு ஆசீர்வதித்த தேவன் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.